இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நிலைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நெஞ்சு நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நெஞ்சு நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராகவே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூயாவியார் அன்புடன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் தானே தாயம் திருவையோடு இணைந்து புனித அகஸ்தினாருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். ஒரு பாவ வாழ்வு வாழ்ந்த மனிதர் இறைவனை விட்டு வெகு தூரத்தில் இருந்து வாழ்ந்த இறைவனால் தொடப்பட்ட பிற்பாடு தன்னுடைய பாவ வாழ்வு அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவன் தான் தனக்கு எல்லாம் என்று இறைவனையே தன்மையை மாற்றிக்கொண்டு ஒரு 1000 ஆண்டு பணி செய்த நல்ல மனிதர். இந்த புனித அகஸ்தினாருடைய அவருடைய வாழ்வை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்வில் கசப்பான அனுபவங்கள், இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகள் அனைத்தையும் களைந்து விட்டு இருளின் ஆட்சிக்குரிய அனைத்து செயல்பாடுகளையும் நம்மை விட்டு விலக்கிவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை தரித்துக் கொண்டு புனித அகஸ்தினாரை போல ஒரு தூய வாழ்வு வாழ மனம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பணிகளை இறைவனுடைய அருள் இறைச்சி நாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலி ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள சாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, ஆயிரான புனித அகுஸ்தினுக்கு நீர் அளித்த உளப்பாங்க உமது திரு அவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதை உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய மீது மட்டும் தாங்கிக் கொள்ளும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையை நாடவும் அருள்வீராக. உம்மோடு தூயாமையாரையும் சேர்த்து ஒரு இறைவனாய் வாழ்வோம். ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 6 முதல் 10, மேலும் 16 முதல் 18 முடிய. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகி நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம், இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23, இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன,
அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறு நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே மகிழ்த்துகள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நம் அனைவருமே ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டிடத்தை உற்று நோக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே நம் அனைவருக்கும் ஒரு உணர்வு ஏற்படும். ஆஹா, என்ன ஒரு அருமையான கட்டிடம் என்று அதனுடைய வெளி தோற்றத்தை, அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து பல நேரங்களில் நாம் வியந்து பார்ப்பதுண்டு. இங்கிலாந்து தேசத்திலே வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபே என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இருக்கிறது. நம்முடைய டெல்லியிலே தாஜ்மஹால், அதை பார்த்தவுடன் நமக்கு ஒரு பிரமிப்பு, பிரம்மாண்டம். இன்னும் பிரமிடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அமைப்பை பார்க்கின்ற பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பூரிப்பு. ஆஹா, என்ன ஒரு அருமையான இடம், என்ன ஒரு அருமையான கலை நயம் என்று நாம் வியந்து பார்ப்பதுண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த கட்டிடங்கள் வெளிப்புறத்தில் இப்படி பிரம்மாண்டவையாக நம்முடைய மனதை கவரக்கூடியவையாக இருந்த பொழுதிலும் கூட அதன் உள்புறத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவை கல்லறைகள். அந்த கல்லறைகளின் மீதுதான் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபே என்று இங்கிலாந்து தேசத்திலே அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தை நாம் உற்று நோக்கினோம் என்று சொன்னால் இங்கிலாந்தை ஆண்ட மன்னர்களுடைய கல்லறையாக அது இருக்கின்றது. எகிப்திலே இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகளை உற்று நோக்கினோம் என்று சொன்னால் எகிப்து தேசத்தை ஆண்ட மன்னர்களுடைய கல்லறை. தாஜ்மஹாலை எடுத்துக்கொண்டால் யாருடைய கல்லறை? மும்தாஜினுடைய கல்லறை. ஆக கல்லறையின் மீது எழுப்பப்பட்ட அந்த பிரம்மாண்ட கட்டிடங்களை நாம் பார்க்கிற பொழுது என்ன சொல்றோம்? வாவ், எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று நாம் சொல்கின்றோம். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு விதமான உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். அவர் வாவ் என்று சொல்லவில்லை, ஓ என்று சொல்லுகின்றார். ஓ டு யூ பாரிசீஸ் என்று சொல்லுகின்றார். பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் போன்று இருக்கின்றீர்கள். வெளியே பிரம்மாண்டமாக மக்கள் கவரக்கூடிய விதத்திலே, மக்களால் மதிக்கப்படக்கூடிய விதத்திலே வெளியே உங்களை அழகுபடுத்துகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு உள்ளேயோ நீங்கள் கல்லறைகள், பிணம், எலும்புகள், அனைத்து அழுக்குகளும் மாசுகளும் ஒருங்கை வாய்க்கப்பட்டவர்கள். வெளிப்புறத்தில் மட்டும் உங்களை பெரிய பகட்டாக காட்டிக்கொண்டு உள்புறத்திலே நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழவில்லை. உங்களுடைய வாழ்க்கை அசிங்கமாக இருக்கின்றது, அசுத்தமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் கூறுவதாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் அனைவருக்குமே ஒரு வழக்கம் இருந்தது. ஆண்டிற்கு ஒரு முறை பாஸ்கா திருவிழாவின் போது எருசலேமிற்கு வருவது யூதர்களுடைய வழக்கம். அவ்வாறு அந்த யூதர்கள் பல நாடுகளில் இருந்தும் பல பகுதிகளில் இருந்தும் எருசலேம் நோக்கி வருகின்ற பொழுது பல இடங்களை, பல ஊர்களை கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அவ்வாறு கடந்து வருகின்ற பொழுது கல்லறைகளை அவர்கள் மிதித்து விடாமல்,
கல்லறைகளை தொட்டு விடாமல் இருக்க அந்த கல்லறைகளை நன்றாக வெள்ளையடித்து அதனை மக்கள் பார்க்க வேண்டும், கல்லறைகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று வைத்திருப்பார்கள். எதற்காக? தெரியாமல் யாராவது ஒருவன் அந்த கல்லறையை தொட்டுவிட்டான் என்று சொன்னால் அவன் தீட்டுப்பட்டவன். எண்ணிக்கை புத்தகத்திலே 19வது அதிகாரம் 16வது இறை வசனத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் கல்லறையை தொட்டான் என்று சொன்னால் 7 நாட்கள் அவன் தீட்டுப்பட்டவனாக இருப்பான். இப்படி வெளியூர்களில் இருந்து வருகின்ற மக்கள் தெரியாமல் அந்த கல்லறையை தொட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எருசலேமில் அந்த பாஸ்கா விழாவில் பங்கு கொள்ள முடியாது. எனவேதான் மக்கள் அதனை தொட்டு விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனை நன்றாக வெள்ளையடித்து வைத்தார்கள். அதனை காண்கின்ற மக்கள் அதிலிருந்து விலகி தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள். நண்பர்களே, நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றோம்? பல நேரங்களில் இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாகத்தான் இருக்கிறோமோ என்று நம்முடைய வாழ்க்கையினை என்ன தோன்றுகின்றது. வெளிப்புறத்தில் நன்றாக பாவனையாக மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்கிற விதத்திலே நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே உள்புறத்தில் நாம் நல்லவர்களாக வாழுகின்றோமா? நம்முடைய வாழ்விலே அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, விட்டுக் கொடுத்தல், மற்றவர்களை மன்னித்தல், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நல்ல பண்புகள் இருக்கின்றனவா? ஆலயத்திற்கு நன்றாக நாம் வருவதால் மட்டும் கிறிஸ்தவர்களாக விட முடியாது. நாம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுத்து மற்றவர்களை மனித மாண்போடு நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையிலேயே இறைவன் விரும்புகின்ற நல்ல ஒரு வாழ்வை நம்மால் வாழ முடியும். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித அகுஸ்தினாரை எடுத்துக்கொண்டாலும் கூட அவருடைய வாழ்வு ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையான வாழ்வாகத்தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசுவால் தொடப்பட்டாரோ அப்பொழுதே அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், தன்னுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஆயராக இன்று புனிதராக நம்மால் வணங்கப்படக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி பார்ப்போம். எந்த ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது, எந்த விதத்தில் நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து நம்முடைய வார்த்தையால் நம்முடைய வாழ்வால் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக வாழ, நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் இறைவனை நாம் மகிமைப்படுத்தி அவருக்கு ஒரு சாட்சிய வாழ்வு வாழ தேவையான வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். மலராய் வந்தே அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினே மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடி போனாலும் மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடி போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன் வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலரா வந்தே அர்ச்சனையாக்கினே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையால் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அகுஸ்தினாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து எழுதியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தொழுவதில் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித அகுஸ்தினார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீட்டும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரட்டும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிப்புடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். என் மீது திருப்பக்கும் தண்டனைகளாகவும் உமது பரிவர்த்தனைக்கான என் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோம். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலப்படையும். கிறிஸ்துவின் திருடலும் திறக்கணும்.
கிறிஸ்துவின் திருடலும் திறத்தமும் 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 கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆற்றியும், கிறிஸ்துவின் தேவனே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பெருந்திடா வண்ணமாய் என்றும் கற்பிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையிலே என்னை கூப்பிடும், பரதனில் மிக உம்மை வாழ்த்தவே, வருகவே ஜன்போடு என்னை ஏற்றிடும். ஆமென். கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமா. அன்பே எங்கள் இறைவா, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணம் எங்களை புனிதப்படுத்தும் வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாம் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் காவலாம் தூசை தந்தை, மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கதிலே தங்க புஷ்பம் தங்க கோடை நீடும், செங்கதிலே தங்க புஷ்பம் தங்க கோடை நீடும். எங்கள் காவலாம் தூசை தந்தை, மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் வதானியல்லோ, கன்னி தாயாரின் வதானியல்லோ, உன்னதமா தேருமாட்சி
மாற்றி உச்ச பாக்கியனே உன்னதமாய் பேருமாற்ற உச்ச பாக்கியனே சென்னி மகுட முடி புனைந்த மண்ண கோத்திர மாதவா சென்னி மகுட முடி புனைந்த மண்ண கோத்திர மாதவா எங்கள் காவலாம் சோசை தந்தை மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தை நான் நலனுக்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் உடல் நலத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் புனிதென பூற்ற பெருக மது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரின் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி நேர்ந்தாவதாக. புனித ஜெபமாலை எண்ணெயே புனித ஜெபமாலை எண்ணெயே புனித ஜெபமாலை எண்ணெயே நிலையான கொடுகுறிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.